அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஆட்டு ஈரல் தான் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சட்டியில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலையும் போட்டு அதுக்கு சூடானதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயமும் உப்பும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கணுன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஈரல் அந்த தோல்லாம் எடுத்திருக்கேன். எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஈரலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு போட்டேன் சின்ன குழந்தைக்காண்டி, ஏன்னா அவனுக்கு ஈரல் கொடுத்தா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவும் போட ஆரம்பிச்சிட்டேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டு ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மட்டன் நல்லா ஈரல் நல்லா வேக விட்டு கொஞ்சம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் மிளகுத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வர வச்சுக்குவோம். அதோடு வந்துட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா திக்காக சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கிரேவியாக நல்லா இருந்துச்சு. நான் ஆட்டு ஈரல் அதிகமாக வாங்கி சாப்பிட மாட்டேன், அது ஒரு மாதிரி கவுச்சி வாடை அடிக்கும்னு. ஆனால் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லை. இந்த மாதிரி செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது நம்ம சப்பாத்திக்கு பரோட்டாக்கெலாம் வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் நான் சோறுக்கு தான் வச்சு சாப்பிட்டேன். பாய்.